அண்ட் இதுல வந்து ஒரு டயலாக் எனக்கு தோணுச்சு என்னன்னா, பொதுவா நம்ம வந்து தளபதிக்காக அண்ணன் வரார் வழி விடலாம் நமக்கு பாட்டு கேட்டிருக்கோம். பட் இந்த படத்துல வந்து டயலாக்ல யோகி பாபு சார் சொல்லுவாரு, ஏகே வரார் வழி விடு. அது ஏதாவது கான்ட்ரோவர்ஷியல் கிரியேட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. கான்ட்ரோவர்சிலாம் இங்க பெருசா உருவாகாது. ஏன்னா ஈக்குவலா இப்ப விஜய் சார் ஸ்கிரீன்ல இருக்காரு, படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா மீன்ஸ் ஒரு படம் தான் இருக்கு இன்னும். இருக்காருன்னா அது ஒரு டஃப் குடுப்பாங்க, அது ஃபன்னா இருக்கும், போகும். ஆனா இப்ப அந்த 2 ஹீரோஸுமே அந்த மோட்ல இல்ல. அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு பெருசா ஃபேன்ஸோட தேவையும் கிடையாது. நான் ஒரு பீரியட்ல வந்து ஹீரோ சண்டை போடுறாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் கேட்பாங்க. என் ஹீரோ தப்பு சொல்லிட்டாங்க, அப்ப என் ஹீரோ பதில் சொல்லணும் அப்படின்னு. ஸோ பாடல் மூலம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபேன்ஸும் அந்த மோட்ல இல்ல, ஹீரோஸும் அந்த மோட்ல இல்ல. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. ஸோ பக்குவப்பட்டாங்க. இனி அந்த சண்டை அப்படிலாம் வராது. ஸோ அர்ஜுன் தாஸ் சார் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவரு தான் ஒரு மோஸ்ட் பிரைம் வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க இதுல. பட் லைட்டா அந்த ரோலெக்ஸ் சாயல் வருதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அதை பார்த்து ரோலெக்ஸ் ஞாபகம் வந்தாரா? சான்சஸ் 0. இது லொகேஷனே வேற, அவரோட கேரக்டரைசேஷனே வேற. எனக்கு தெரிஞ்சு ரோலெக்ஸ் இப்படி பெண்கள் கூட மஜா பண்ணுவானான்னு எனக்கு தெரியலையே. ஓகே, அதுல வந்து ஃபுல்லா ரோலெக்ஸ் ரிவீல் பண்ணல. ஆமா, நீங்க விக்ரம் ரோலெக்ஸ் தானே சொல்றீங்க? ஆமா, விக்ரம் ரோலெக்ஸ் தான். அவர் ரொம்ப ரகடான ஒரு பர்சன். அவர் கழுத்தை கட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பெண்கள் கூட இப்படி வச்சுட்டு ஆடக்கூடிய பர்சன் கிடையாது. இங்க டோட்டலா வேறையா இருக்குல்ல. ஸோ அதனால எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, துளியும் சம்மந்தம் கிடையாது.